ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகனசே நமஹ. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதா. யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த துருஷக்னம் வாதாத்மஜம் அகல்வசம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. ஜெயந்தி மங்களா காளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி சுவாகாசதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஆத்மத் குருபியோ நமக. விகனத மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான மன்மத வருடம் ஆடி மாதம் 13ஆம் தேதி புதன்கிழமையான இன்று பல நல்ல ஆன்மீக தெய்வீக விஷயங்களை பார்க்கலாம். கல்யாண பொருத்தம் பார்க்கிறோம். அதே நேரத்துல ஒரு வேலைக்கான வேலை வாய்ப்புக்கான ஒரு யோகம் இருக்கான்னு பார்க்கிறோம். பொதுவா எல்லாரும் சொல்றது ராகு கேது தோஷம் தான் கல்யாணம் ஆகல, கால சர்ப்ப தோஷத்தாலதான் வேலை கிடைக்கல. இப்ப உங்களுக்கு ராகு கேது கால சர்ப்ப தோஷம்ன்றது என்ன? உங்களுக்கு லக்னம் சந்திரன் உள்பட அந்த 9 கிரகங்களும் அந்த ராகு கேதுன்ற கிரகத்துக்கு இடையில 7 கிரகங்கள் வரக்கூடியது. அதாவது ராகுல ஆரம்பிச்சு அந்த 9 கிரகங்களும் கேதுல முடியாது. 9 கிரகம் வரிசையா. அப்ப இந்த ராகு கேது தவிர மற்ற 7 கிரகங்களும் ராகுக்கும் கேதுக்கும் இடையில இருக்கக்கூடியத சொல்வா. இதுல லக்னம் வெளியில வந்துட்டா, சந்திரன் வெளியில வந்துட்டா கால சர்ப்ப தோஷம் கிடையாது. ஒரு பெண்ணுக்கு திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது ராகு கேதுக்கு வெளியில சந்திரன் வந்திருந்தாலோ லக்னம் வந்திருந்தாலோ தோஷம் கிடையாது. கேதுவோடையோ இல்ல ராகுவோடையோ வேற கிரகங்கள் சேர்ந்திருந்து பாதசாலத்துல அது முன்ன வரக்கூடியதா இருந்தால் அதுவும் தோஷம் செய்யாது. அதனால அந்த கால சர்ப்ப தோஷம்னு பொதுவா நம்ம சொல்லக்கூடியது எல்லாரும் அந்த ராகு கேதுக்குள்ள இருக்கக்கூடிய மற்ற 7 கிரகங்களை வச்சுதான். ஆனா கட்டாயம் எல்லாமே கால சர்ப்ப தோஷம் ஆகாது. முதலே சொன்ன மாதிரி கால சர்ப்ப யோகமா இருந்தால் அது பிரபல யோகம். அது உயர்வை கொடுக்கும், அந்தஸ்தை கொடுக்கும், திருமணத்துக்கு அப்புறம் ஒரு பதவியை கொடுக்கும், பட்டத்தை கொடுக்கும். அது அதே நேரத்துல கடல் பிரயாண லாபத்தை கொடுக்கும். அதனால கால சர்ப்ப தோஷம்னு எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்க கூடாது. அது கால சர்ப்ப யோகமா, திருமணத்துக்கு அப்புறம் உயர்வை தரக்கூடிய கால சர்ப்ப தோஷமா கால சர்ப்ப யோகமான்றத நிதானமா அனுமானிச்சு சொல்ல வேண்டியது எல்லாம் கட்டாயம் அவசியம். அதனால ஜோதிடத்தை பார்க்கும் ஜாதக கட்டங்களை பார்க்கும் பொழுது அது தோஷமா யோகமா அப்படின்ற மாயையை தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்ப ஆன்மீக ஜோதிட கேள்விக்கு போகலாம். ரொம்ப நன்றி சுவாமிஜி. கால சர்ப தோஷம் கால சர்ப யோகம் பத்தி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க. முதல் நேயர் இன்னைக்கு யாரு எங்க இருந்துன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கங்க. வணக்கம்மா, உங்களோட பேர் சொல்லுங்கம்மா. என் பேரு கௌரிங்க, மல்லூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும்? அம்மாவுக்கு படிக்கல, 20 வருஷமா படிச்சிருக்கிறாங்க. அவங்க இந்த மாதிரி அவங்க எந்திரிச்சு நடக்கிறதுக்கும் தீர்க்கையில இருக்கிறதுக்கும் சாமிஜி கிட்ட பேசணுங்க. சரிங்கம்மா, அவங்களுடைய பேர், பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. என்னுடைய பேர் கௌரிங்க. பிறந்த தேதி 14/63ங்க. உங்க அம்மாக்காக தானே கேட்கணும்? ஆமாங்க. என் பேரு இல்லங்க, என் நட்சத்திரம் நீங்க கேட்டீங்களா? இதுதான் சொல்றேங்க. பூச நட்சத்திரம், கடகராசி, மிதுன லக்னங்க. அப்புறம் எனக்கு கால் ஒரு 4 வருஷமா கால் கொஞ்சம் பிரச்சனை, கொஞ்சம் நொண்டி தாங்க நடக்கிறேன். இந்த மாதிரியே சரியாகிறதுக்கும், அப்புறம் வீடு கொஞ்சம் விக்கிறதுக்கும், அண்ணனுக்கு வர குழந்தைங்க இல்லைங்க, அதுக்கு எப்ப பிறக்கணும் அதுக்கு கேக்குறதுக்கு தாங்க. சரிங்கம்மா, கவலைப்படாதீங்க. நீங்க கேட்ட கேள்விகளுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் செஞ்சு பயனடையலாம் அப்படிங்கறத சப்தரிஷி வாக்கியம் மூலம் சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரிங்கம்மா. சுவாமிஜி சொல்லுங்கம்மா, நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? நாங்க மல்லூர்ல இருந்து பேசுறோங்க. அதான் எங்க இருக்குது? சேலம் மாவட்டம் மல்லூருங்க. சரிம்மா, இப்ப உங்க அம்மாவுக்கு என்ன உடம்புன்னு சொன்னாங்க மருத்துவர்? இதாங்க கை கால் கொஞ்சம் வராம படுத்துட்டு, வாதமா நடக்க முடியாம படுத்துட்டு இருக்கிறாங்க. உங்க சகோதரர் என்ன வேலை செய்யறாரு, உதயம் பண்றாரு? அண்ணன் வீட்டுலதான் ஹோட்டல்ல அங்க பெரியப்பா கடையில பாத்துட்டு இருக்காரு, சர்வர் வேலையை பாத்துட்டு இருக்காரு. கல்யாணமா எவ்வளவு வருஷமா இருந்தா அவருக்கு? அவருக்கு 25 வருஷம் ஆகுதுங்க. உங்களுக்கு கால் வலது காலா இடது கால் பிரச்சனையா? ரெண்டு காலுமே கொஞ்சம் மொண்டி தான் நடந்துட்டு இருக்கிறேங்க.
அப்புறம் வந்து 2011 இருந்து இப்படிதாங்க இருக்குது எனக்கு. கடகராசிக்கு பூச நட்சத்திரம் மிதுன லக்னங்க. சரிம்மா. இப்ப வந்து உங்க குலதெய்வம் எதுமா? குலதெய்வம் வந்து அங்காள பரமேஸ்வரிங்க. சரிம்மா. இப்ப உங்க பேட்ட பிரச்சனைகள்லாம் பாட்டோம். வீடு விக்கலைன்னு வேற சொல்லியிருக்கீங்க. ஆமாங்க. அது பொதுவான சொத்தா? ஆமாங்க, எங்க அப்பா வீடுதாங்க. சரி, இப்ப என்ன பரிகாரங்கள் பண்ணலாம்னு சொல்றோம். சரிங்க. இப்போ வந்து சப்த ரிஷி வாக்கியப்படி இப்போ நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு ஒன்று ஒன்றா பதில் சொல்லிட்டு வரோம்.